அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற ஆப்டிடியூட்ன்ற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். வேதிக் மேக்ஸ் அப்படின்னாலே பொதுவா பேசிக்ஸ் மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிளிகேஷன்ல வந்து 11 மல்டிபிளிகேஷன், 9 மல்டிபிளிகேஷன், 5 மல்டிபிளிகேஷன்ஸ் இந்த ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, அதுல நம்ம என்ன மல்டிபிளிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதுல நம்ம வந்து ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இந்த மாதிரி சம்ம சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிற ட்ரிக்ஸும் பார்ப்போம். 11 மல்டிபிளிகேஷன், 9 மல்டிபிளிகேஷன், 5 மல்டிபிளிகேஷன் இதை எப்படி நம்ம கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்க அவுட் ஆஃப் 10x10 வரைக்கும் நீங்க மக்கப் பண்ணிட்டாலோ இல்ல நீங்க படிச்சுக்கிட்டாலோ போதும். ரிமைனிங்க நம்ம இந்த மெத்தட் படி இல்ல நான் எல்லா டேபிள்ஸுமே இதே மாதிரி பண்ணிக்கிறேன் சார்னாலும் ஓகே, இஸ் யுவர் விஷன். பட் இது வந்து கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் வந்து most important for your calculations. Okay, first 22 into 11. 11 எவ்வளவு மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 11 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 plus 1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ நான் இது 10 plus 1ஓட இந்த 22 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 220 plus 22. அப்ப நான் ஆட் பண்ணிக்கலாம்ல. 220 plus 22 அப்படி ஆட் பண்ணோம்னா 242. 242ன்றது எனக்கு ரிமைனிங் ஆன்சரா இருக்கும். 242 இது நார்மல் ட்ரெடிஷனல்ல செய்யறது. ஷார்ட்கட்ஸ் எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, இந்த 11ஓட 12 தானே 11ஓட 22 மல்டிப்ளை பண்ண போறோமா. சோ இந்த ரிமைனிங் இந்த லாஸ்ட் 0 யூனிட் அண்ட் 1 யூனிட்டா பிரிச்சுக்கோங்க. 0 யூனிட்டை அப்படியே எழுதிக்கங்க. 2 2 plus 2 4 4. இங்க 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா அந்த 0 இருக்குன்னு அர்த்தம் நியூமெரிக்ஸ்ல. அப்போ 2 plus 0 2 242. எனக்கு ரிமைனிங் ஆன்சர், எனக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் வந்து 242 தான் ஆன்சர் கிடைச்சது. ஸோ நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம் 10 plus 1னாலும். இல்ல சார் நான் ஷார்ட்கட்ல பண்றேன் அப்படின்னாலும் இந்த அடிஷன் உங்களுக்கு மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து யூனிட் அடிஷன் சொல்லுவாங்க. 0 யூனிட் அண்ட் 1 யூனிட் சொல்லுவாங்க. 0 யூனிட்ங்கிறது 2, அதோட 2 plus 2 4 4. இங்க எனக்கு 2 plus 0 0 எதுவுமே இல்ல, நம்பர்ஸே இல்ல சார், நான் என்ன செய்யணும் அப்படின்னா இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்வேன், 2 plus 0 2 போட்டுப்பேன். எனக்கு இங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல செஞ்சாலும் சரி இல்ல ஷார்ட்கட்ல செஞ்சாலும் சரி ஆன்சர் சிமிலரா தான் வரும். யா, இப்ப நம்ம 9 மல்டிபிளிகேஷன் பார்ப்போம். 22 into 99 அப்படிங்கிறதுக்கு எப்படி சார் சம் சால்வ் பண்ணலாம். இந்த 999 இல்ல 999 49 எந்த 9 வேணாலும் இருக்கட்டும், எத்தனை 9 வேணாலும் இருக்கட்டும். பட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காண்டி 100 minus 1 எழுதிக்கலாம். ஏன்னா இதை ரீப்ளேஸ் பண்றது நான் 100 minus 1 ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த ஆன்சரை ஈஸியா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ இதை நான் மல்டிப்ளை பண்றேன். 2 2 00 இந்த 100 மல்டிப்ளை பண்றப்ப தென் மைனஸ் 22. சார் இதை சப்ராக்ட் பண்ணாதான் ஆன்சர் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் வரும், அடிஷன் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனா அடிஷன் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா சில பேருக்கு அடிஷன் ஈஸியா இருக்கும், சில பேருக்கு சப்ராக்ஷன் தான் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணுங்க. சப்ராக்ஷன் தான் ஈஸி சார் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க பாடம் வாங்கி சப்ராக்ட் பண்ணிருங்க, டாப் டு பாட்டம் வந்துருங்க. இல்ல சார் எனக்கு அடிஷன் தான் ஈஸி, சப்ராக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே பாட்டம் வந்து டாப் 1. அப்ப இங்க 9 10 இது எப்பவும் பாரம் வாங்குற மாதிரி வாங்கிருக்கீங்க. இப்ப சப்ராக்ஷன் பண்றவங்க என்ன பண்ணுவீங்க, 10 minus 2 9 minus 2 அப்படின்னு எழுதுவீங்களா. அடிஷன் பண்றது ஒண்ணும் இல்லை, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகும். 2ஓட எதை ஆட் பண்ணா 10 வரும் 8. 2ஓட எதை ஆட் பண்ணா 9 வரும் 7. 1 2 இதான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். ஓகே, இதை கரெக்டா சார் அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட இங்க 0 யூனிட்டும் இங்க 0 யூனிட், அதாவது 2 9 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுல 0 யூனிட் என்ன வருதுன்னு பாருங்க. 2 9s are 18. 18ஓட 0 யூனிட் என்ன 8. எனக்கு ஃபைனல் ஆன்சர்ல என்ன கடைசியா வந்திருக்கு 8. இப்படியும் நம்மளோட ஆன்சரை கரெக்டா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றப்ப நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வச்சும் இந்த மெத்தட் படியும் நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கப்ப ஃபைனலா எனக்கு 8 அப்படிங்கிறப்ப 8 அப்படிங்கிற ஆப்ஷன் வருது சார் அந்த ஆன்சர்ல இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க டெஃபினட்டா அதை கிளிக் பண்றதுக்கு சாய்ஸ் இருக்கு. சோ இதை நோட் பண்ணி தான் ஆகும். தென் 5 மல்டிபிளிகேஷன். இந்த 5 மல்டிபிளிகேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 22 இன்ட்டு டைரக்டா நீங்க 5 மல்டிப்ளை பண்ற சார் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல். இந்த 5 0 அப்படியே வச்சுக்கிட்டு 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம், ஆன்சர் வரும், தப்பு கிடையாது. பட் நம்ம என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா இந்த 50ய 100/2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்ட் தானே. 100/2னாலும் எனக்கு 15 தானே ஆன்சர் வரும், கரெக்ட் தானே. அப்போ இந்த மாதிரி நான் எழுதுறப்ப இது ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கேன். எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, எனக்கு இந்த 11ஓட மல்டிப்ளையர் 22 33 44 இந்த மாதிரி நம்பர்ஸோட நான் ஒரு 5 டிஜிட்
5 மல்டிபிளிகேஷன் பண்ண போறேன் சார் அப்படின்னா அதை ஜஸ்ட் இங்க 2 தானே இருக்கு, 22 இருக்கா, அப்ப 22 இருக்கப்ப நான் ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பர் 15 இருக்கிறத 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்றேன். 22 இருக்கு, அதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் 50, அப்போ அதை 2 மல்டிப்ளை பண்ணா 100 டிவைடட் பை 2 போட்டிருக்கேன். அப்ப எனக்கு இந்த 15 100/2 கன்வெர்ட் ஆகும். இப்ப இந்த 2 இதால கேன்சல் பண்ணுவோம். 11 வந்துருமா, 11 into 100 வந்துருமா. சோ சிம்பிள். நான் 11 மல்டிபிளிகேஷன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் சரி, டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க நமக்கு சிம்பிள் நம்பர் தானே இருக்கு. சோ 1 into 11 1100 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே அதே மாதிரி தான் 0 into 2 0 2 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எந்த ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0 தான். சோ நமக்கு இங்க 0ன்றது 0 into வந்ததுனால நமக்கு ஃபைனல் ஆன்சர்லயும் 0ன்றது வந்தது. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. இந்த ஃபைனல் டிஜிட் அதாவது 2029 இல்ல சார் 21 லாஸ்ட்ல 2 வந்திருக்கா, 9 2s are 18 2 0s are 20. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ல இப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும். சோ நீங்க பார்த்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.